வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். பெருசா இந்த மேட்ச்ல குவாலிஃபயரை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இந்த மேட்ச்ல ஆர்சிபி கண்டிப்பாக வின் பண்ணால் அவங்க இந்த டேபிள் டாப் 2ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகும். ஸோ அதனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மேட்சாக தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரையல் கேம் மாதிரி தான். உப்புக்கு ஜப்பானிம்பாங்க எங்கள் ஊரில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேமாக தான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச் வாஜ்பாய் ஸ்டேடியம் லக்னோவில் தான் இந்த மேட்ச் நடக்கு. ஷெட்யூல் பெங்களூரில் மழை அதிகமாக இருக்கிறதுனால இந்த மேட்சை மாற்றிட்டாங்க. அதனால இந்த பிச்சை சொல்லணும் அப்படின்னா பேட்டிங்க்கு ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பிச். நீங்கள் ஆஃப் சைடு லெக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 60 மீட்டர் 69 மீட்டர், ஸ்ட்ரைட் லைன் பார்த்தோம் அப்படின்னா 75 மீட்டர். பிச்சு பவுண்டரி லைன் உண்மையிலே கொஞ்சம் பெரிய பவுண்டரி லைன் தான். ஆனால் இந்த கிரவுண்டில் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு இந்த கிரவுண்டில் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இந்த கிரவுண்டில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாங்க. ஈஸியாகவே ஒரு 200+ அப்படிங்கிறது வருது. நம்ம லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் ரிசல்ட் எல்லாம் பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு 6 மேட்ச் நடந்திருக்கு. லக்னோ வர்சஸ் பிபிகேஎஸ் ஒரு 170+ போயிருக்கு. ஒரு நல்ல ஸ்கோர் 190+ போயிருக்கு. 180+, 160+. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான ஸ்கோர்னு சொல்லலாம். அண்ட் இதுவும் லாஸ்ட்டாக நடந்த மேட்சும் ஒரு 200+ அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போயிருச்சு. அண்ட் நம்மளுடைய இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் விக்கெட் எடுப்பாங்க. இந்த வாஜ்பாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஒரு 10 விக்கெட்டு ஃபாஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ 10க்கு 2, 5க்கு 5, 5க்கு 6, 6க்கு 2, 6க்கு 3 அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஸ்பின்னர்ஸாலையும் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இதுலேருந்தே நமக்கு தெரியுது. ஏன்னா ஓரளவுக்கு விக்கெட் எடுப்பாங்க. அண்ட் நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஓவராலாக நமக்கு 6 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைமும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 4 டைமும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதே நம்ம பார்க்குறோம். ஒரு சில மேட்ச் சில பிச் பேட்டிங் செகண்ட் பண்ணால் வின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற பிச்சில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணுறாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிச்சில் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பார்த்துக்கணும். அண்ட் ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் லோ ஸ்கோர் லக்னோ 159. இந்த பிச்சில் ஒரு லோ ஸ்கோர் அப்படின்னா அது 159 தான் இருக்கும். 150 to 169 4 இன்னிங்ஸ், 70 to 89 4 இன்னிங்ஸ், 90+ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இன்னிங்ஸ் நமக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வாஜ்பாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச் ரிப்போர்ட். இப்போ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு அந்த டாப்ல ஆடக்கூடிய முதல் 6லேருந்து 7 பிளேயர் வரைக்கும் யாருக்குமே டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனாலும் நம்மளுடைய ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் குர்னல் பாண்டியா இந்த 2 பேரையும் நம்ம லைட்டா வேணா கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல. பட் அவங்களே பார்த்தீங்கன்னா 6 பேர் இல்லை 5 பேர் அவுட் 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் உள்ள வர்றாங்க. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணலை. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஆல்ரவுண்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 பேருமே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் நம்ம கிட்ட 6 பேர் இருக்கிறாங்க. ரொமாரியோ ஷெப்பர்டு, குர்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஸ்ரேயா சர்மா, யாஸ் தயால், இங்கிடி. ஸோ இந்த 6 பேர்ல இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது புவனேஸ்வர் குமார்.
அவர் தான் வந்து இனிஷியலில் வந்து நமக்கு வந்து அட்டாக் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் டெத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பூவி வந்து லாஸ்ட் ஒரு 4 ஓவர் இருக்குன்னா அதில் வந்து 2 ஓவர் வரைக்கும் புவனேஸ்வர் குமார் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து சிஎஸ்கே கூட பார்த்தோம். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து லாஸ்டா நடந்தது. அந்த மேட்ச்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து யாரெல்லாம் டெத்ல பவுல் பண்ணா யாரெல்லாம் இதுல பண்ணா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது கரெக்டா 20 ஓவர் மேட்ச் வந்து கரெக்டா முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால. அண்ட் ஏன்னா புவனேஸ்வர் குமார் தான் டெத்தில் அட்டாக் பண்ணுவார் அட்லீஸ்ட் ஒரு ஓவர். அண்ட் யாஸ் தயாலும் பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கிறாரு. அண்ட் யாஸ் தயால் தான் ஆர்சிபியோட டெத்தில் இப்போ அதிகமாக பவுல் பண்ணுறாரு. கடைசி ஒரு 4 ஓவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் யாஸ் தயால் தான் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. புவனேஸ்வர் குமார் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அண்ட் இங்கிடி பார்த்தீங்க அப்படின்னா 1 ஓவர். ஸோ லாஸ்ட் 4 ஓவரில் யாஸ் தயால் 2, பூவி 1, இங்கிடி 1. இனிஷியல் அப்போ யார் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேட்சுக்கு தகுந்தாப்புல புவனேஸ்வர் குமார் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலில் வந்து அட்டாக் பண்ணிடுவார். ஏன்னா பூவி வந்து இனிஷியல் எப்படி பவுல் பண்ணுவார் நமக்கே தெரியும். அண்ட் சில டைம் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமாக இருந்தால் குருணல் பாண்டியாவை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து இங்கிடி வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொமாரியோ ஷெப்பர்டு, ஷோயா சர்மா இவங்கெல்லாம் வந்து மிடில் அட்டாக் பண்ணக்கூடிய பிளேயராக இருப்பாங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட், விராட் கோலி கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். படிதர் ஒரு ரீசெண்டாக படிதர் வந்து ரொம்ப பெருசாக ஆடலை. முதல்ல வந்து விளாட்டு வந்து அவர்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பெருசாக ஆடுறது இல்லை. பட் ஒரு கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து மயங்க் அகர்வால் நமக்கே தெரியும் புதுசாக இறக்குறாங்க. பட் இந்த பிச்செல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப அனுபவம் உள்ள பிச்சு. இந்த கர்நாடகா பிரீமியர் லீக் இந்த மாதிரி ஏகப்பட்ட லீக் இந்த பிச்சிலலாம் அவர் ஆடி இருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் அவரை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஜித்தி சர்மா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர். டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா கண்டிப்பா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். இப்போ பாருங்க பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கு. இந்த ஐபிஎல் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நடந்த T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எல்லாமே பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் பேட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து ஆடி இருக்கிறார். அதனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சேசிங்ல வந்து ஆல்வேஸ் கிங்கு. பட் இருந்தாலும் சேசிங்ல என்னுடைய ஃபேவரட்டா நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா சேசிங்ல அவ்வளோ சீக்கிரம் ஃப்ளாப் ஆக மாட்டார். ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மேட்ச் வரைக்கும் சேசிங்ல வந்து விக்கெட்டு கொடுத்துட மாட்டார். ஸோ 7 மேட்ச் வரைக்கும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவாரு. அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கூட நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் விராட் கோலியை. ஏன்னா சில மேட்ச் வந்து விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆவார். அந்த ஒரு 20 ரன்னை தாண்டினா தான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே விக்கெட் எடுத்தாங்கன்னா எடுத்துருவாங்க. இந்த மேட்ச் பாருங்க 7, 22, 1 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் செகண்ட் பேட்டிங்ல அடிச்சுக்கவே முடியாது. மயங்க் அகர்வால் புதுசாக ஆடுறாரு. போத் இன்னிங்ஸ்லையுமே கொஞ்சம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயராக தான் இருக்கிறாரு. இதனால சேசிங்ல வந்து கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கிறாரு. படிதர் இந்த டீம்ல போத் இன்னிங்ஸ்லையுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயரா வந்து நான் படிதரை பார்க்குறேன். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி பேட்டிங் செகண்ட்னாலும் சரி ஒரு கணிசமான ஸ்கோர் வந்து ஆடிடுவார். ஜித்தி சர்மாவும் அதே போல தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி பேட்டிங் செகண்ட்னாலும் சரி, குறிப்பாக பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுதுன்னா நம்ம வந்து ஜித்தி சர்மாவை கொஞ்சம் டீம்ஸ்ல கவர் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். அதே போல தான் டிம் டேவிட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆடுவார். நீங்க இந்த லீக்கை மட்டும் பார்க்க வேணாம், இதுக்கு முன்னாடி நடந்த பிபிஎல் லீக்கை கூட போய் பாருங்க. ஸோ 2024 to 25 5 பிபிஎல்ல கூட அவர் வந்து அவர் ஆடின டீம் தான் கப் அடிச்சாங்க இந்த வாட்டி. ஸோ அதனால அவரும் அங்கேயும் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்லாம் பண்ணும்போது நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். குர்னல் பாண்டியா எப்படி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட்டுனா தான் ஹர்திக் பாண்டியா நல்லா விளாடுவார். நீங்கள் லாஸ்ட் மேட்ச் கூட எடுங்க, நம்ம ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பேட்டு செகண்ட் பவுலுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த காம்பினேஷனில் அவர் ஒர்க் ஆகலை. அதே போல தான் குர்னல் பாண்டியாவும் வந்து ஃபர்ஸ்ட் பவுலு செகண்ட் பேட்டு இந்த காம்பினேஷனில் வந்தால் மட்டும்தான் குர்னல் பாண்டியாவும் நல்லா பவுலிங் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஐபிஎல் இல்லை டொமஸ்டிக் இல்லை எதுலனாலும் போய் பாருங்க, அவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் வரைக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாஸ் தயால் இப்போ ஆர்சிபிக்கு டெத்தில் அட்டாக் பண்றாரு. தொடர்ந்து 3 மேட்சா மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி. விக்கெட் டேக்கிங் பவுலரா நான் யாஸ் தயாலை பார்க்குறேன். அவர் பால்ல கேட்ச்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய மேட்ச் வந்து, அதனால அதுவும் ஒரு மைனஸா இருக்கு. பட் கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் பவுலர். புவனேஸ்வர் குமாரும் அதே போலதான் கண்டிப்பா ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர். குறிப்பா செகண்ட் பவுலிங் பண்ணும்போதுலாம் அந்த டார்கெட் ப்ரெஷர்ல வந்து ஃபர்ஸ்டே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸ்ரேயா சர்மா நல்ல பவுலர், பட் விக்கெட் கிடைக்காது.
நம்ம ஃபேண்டசிக்கு விக்கெட்டு தானே அவசியம். 40 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தா கூட அன்னைக்கு அவன் தான் ஹீரோ நமக்கு. ஆனா அதனால விக்கெட் வந்து பெருசா அவருக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. பட் இந்த பிச்சில் ஸ்பின்னுக்கு விக்கெட் கிடைக்கணும்பா. ஸோ 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க சுயாஷ் சர்மா கிட்ட எதிர்பார்க்கலாம். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பேக்கப் இருக்கு. பவுலிங்னு சொல்ற லெவலுக்கு ஒன்றும் இல்லை. அதிகபட்சம் 1லேருந்து 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவார். பட் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. இங்கிடி நல்ல ஒரு பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். பிளே ஆஃப்க்கு தான் இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஸோ அது வரைக்கும் இவர் ஆடுவாருங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க. ஸோ உப்புல் ஜப்பானியா சும்மா வந்தா வருது போனா போகுது அப்படின்னு விளாடக்கூடிய ஒரு டீமாக தான் இருப்பாங்க. அபிஷேக் சர்மா, தைடு, அடுத்து இஷான் கிஷாந்து, அடுத்து வந்து கிளாசனு, மெண்டிஸு, ரெட்டி, வர்மா, கம்மின்ஸு, பட்டேலு, துபே, அடுத்து அன்சாரி அண்ட் மலிங்கா. ஸோ 12 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ 12 பேர்ல நம்ம வந்து ஈஸியா பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், கமிண்டு மெண்டிஸு, நிதிஷ் ரெட்டி, கம்மின்ஸு, ஹர்ஷல் பட்டேல், அன்சாரி, மலிங்கா. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த டீம்லேயே வந்து டபுள் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ பேட்டிங்கும் பண்ணி பவுலிங்கும் பண்ணி டாப்ல அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக இல்லாத காரணத்தினால நம்ம ரொம்ப வந்து உட்காந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன் இந்த 3 பேருமே பேட்டிங்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கு. ஆனால் குஷால் நம்ம கமிண்டு மெண்டிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு. நிதிஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஐபிஎல்லாம் முடிஞ்சு போச்சு, சும்மா வந்தா வருதுன்னு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் அவங்களுக்கு. அண்ட் கம்மின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் வந்து கொஞ்சம் நல்லா சேஃபான ஆப்ஷனா இருப்பாங்க. மலிங்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் விக்கெட் டேக்கிங் போலர். என்னதான் ஒரு பால் அடிச்சாலும் பிடிச்சாலும் விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்துருவாரு. நமக்கு 2 விக்கெட் 1 விக்கெட்ல எடுத்தனாலே 38-40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேரண்டியா கிடைக்கும். அதனால நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து துபே ஒரு நல்ல ஒரு லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டு. அன்சாரியும் ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னரா ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் தான் பிரைமரி மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஸோ அபிஷேக் சர்மா இந்த சீசன்ல கொஞ்சம் லாஸ்ட் 2 மேட்சாவே நல்லா ஆடுறாரு. முதல்ல தான் ரொம்ப ஃபிளாப்பான ரிசல்ட்டா கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா அபிஷேக் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்க. டைடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா உடன்பாடு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா லோ பர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஷான் கிஷான் லாஸ்ட் ஒரு 3 மேட்சாவே கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்கிறாரு. நிதிஷ் ரெட்டி பேட்டிங்ல ஒரு 20 to 30 ரன். ஆனா இன்னைக்கு வாய்ப்பு அதெல்லாம் இருக்குமா நம்ம பார்க்கணும் பெருசா. அண்ட் கிளாசன் மேட்சுக்கு மேட்ச் வந்து கன்சிஸ்டன்சியா விளாண்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரை நான் எப்படி வந்து சூரியகுமார் யாதவை பார்த்தனோ அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தது கிளாசன் தான். இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இருந்தது. அடுத்து அனிகித் வர்மா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இந்த டிசி கூட ஒரு 74 ரன் அடிச்சாரு. அன்னைக்கும் கேட்சை பிடிச்சி போட்டிருந்தா இந்த ரன்னு கூட ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாரு. கமிண்டு மெண்டிஸ் அண்டர் வேல்யூடு பிளேயர். சில டைம் வந்து பவுலிங்கும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்மின்ஸ் அந்த டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பவுலர். 4 ஓவர் கண்டிப்பா பவுலிங் பண்ணி 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் நமக்கு எடுத்து கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா அன்சாரி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அவருடைய 4 ஓவர் பவுலிங்கை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் டெத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் கூட டெத்தில் அட்டாக் பண்ணாரு. பட் விக்கெட் வந்து பெருசா கிடைக்கல, 1 விக்கெட் மட்டும் தான் கிடைச்சது. அண்ட் மலிங்கா விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா அவர் எடுத்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் கிடைக்கும். தூபே மேக்சிமம் 4 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இன்னைக்குமே இருக்கு. ஸோ கண்டிப்பா 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நான் பார்க்கறது என்னுடைய ஸ்மால் லீக்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேயர் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், கிளாசன், நிதிஷ் ரெட்டி, கம்மின்ஸ், மலிங்கா, அன்சாரி. ஸோ இந்த 7 பேருமே இன்னைக்கு ஸ்மால் லீக்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலி, பிலிப் சால்ட், படிடர், குர்னல் பாண்டியா, நிங்கிடி, அடுத்து புவனேஸ்வர் குமார், யாஸ்யால் இந்த 7 பேருமே ஆர்சிபி சைட்ல இருந்து அவங்களுடைய டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. அடுத்ததா லோ பர்சன்டேஜ்ல பார்க்கக்கூடிய பிளேயர்ல நிதிஷ் ரெட்டி, துபே, அடுத்து வந்து யாஸ்தயால், டிம் டேவிட் இந்த 4 பேருமே இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து லோ பர்சன்டேஜ் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிலிப் சால்ட், அபிஷேக் சர்மா, கம்மின்ஸ் இந்த 4 பேருக்குமே இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. மோஸ்டா விராட் கோலி தாங்க கேப்டன். அதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாமான்னு யோசிங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னு ஆர்சிபி செகண்ட் பேட்டிங்னா கண்ணை முடிட்டு விராட் கோலியை கேப்டனை போட்டு சத்த காட்டாம இருந்துக்கிறது பெஸ்ட். அடுத்தது கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் படிடரை ட்ரை பண்ணுங்க. ஒரு மேட்சுமே இப்போ சரியா ஆடலை. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்ல எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவருடைய ஓல்டு டீமுக்கு அகைன்ஸ்ட் ஆட போறாரு. யாஸ்தயால் 2 விக்கெட் வரைக்கும் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் மலிங்கா கிட்ட இருந்து 1லேருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அண்ட் தாய்டே. ஸோ ஏன்னா
ஒரு ஓப்பனிங் பிளேயர் திடீர்னு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு செஞ்சுரி ஒரு 80+ ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த இதை நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.